All right. The last video, நம்ம basic probability உடைய some important definitions பார்த்தோம். Conditional probability, multiplication rule, independent events, mutually exclusive events. இந்த ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் multiplication rule எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இது கூட ரெண்டு பேர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு ஏ ப்ரையாரி ஈவெண்ட் அப்புறம் ஒரு போஸ்டீரியர் ஈவெண்ட் வரும்போது அதோடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த ஃபண்டமெண்டல் நாலேஜ், இந்த ப்ரீரிக்விசிட் நாலேஜ் வச்சுக்கிட்டு ப்ராபபிலிட்டிலே ரொம்ப முக்கியமான தியரம்னு சொல்லப்படுற பேஸ் தியரம், அதோட இன்ட்ரடக்ஷனும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. If an event A can happen only in conjunction with one of the n mutually exclusive and exhaustive events denoted by B1, B2, Bn, and if the event A actually happens, then the probability that it was preceded by any one particular event, say Bi, is defined by அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இங்கேயும் ரெண்டு ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று ஏ ப்ரையாரி ஈவெண்ட், இன்னொன்று போஸ்டீரியாரி ஈவெண்ட். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஈவெண்ட் ஏ நடக்கணும்னா அங்க இருக்கிற என் போஸ்டீரியாரி ஈவெண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று நடக்கும். அதுதான் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டார்டிங்ல இருக்கு. Event A can occur only in conjunction with one of the n mutually exclusive and exhaustive events. Mutually exclusive என்னன்னு போன வீடியோலயே பார்த்தோம். இந்த ஈவெண்ட் எதுவும் B1, B2, Bn எதுவும் சைமல்டேனியஸா நடக்காது, அது ஒண்ணுதான் நடக்கும். எக்ஸாஸ்டிவ் இவெண்ட் அப்படின்னா எல்லா பாசிபிள் வேஸையும் நம்ம கவர் பண்ணிடுறோம்னு அர்த்தம். அண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஈவெண்ட் ஏ கண்டிப்பா நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ஈவெண்ட் ஏ நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த B1, B2, Bnல ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த தியரமை வந்து நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு நொட்டேஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இதுக்கு இருக்கிற இன்னொரு பேரா இருக்கு. ரிவர்ஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாதிரியே தான், பட் இந்த ரிவர்ஸ் சென்ஸ். ரிவர்ஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏ ப்ரையாரி ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்டீரியார் ஈவெண்ட் நடக்கணும். ஆனா நமக்கு ப்ராப்ளம் இருக்கிற டேட்டா போஸ்டீரியார் ஈவெண்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஏ ப்ரையாரி ஈவெண்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல, போஸ்டீரியார் ஈவெண்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இது ரிவர்ஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல சொல்றாங்க. நம்ம அந்த கேன்டீன் ப்ராப்ளம் உடைய எக்ஸாம்பிள் திரும்ப எடுத்துக்கிட்டோம்னா, ரோடு வழியா தான் கேன்டீனுக்கு போக முடியும். பட் ஆல்ரெடி கேன்டீனை ரீச் ஆயிட்டோம் அப்படிங்கிற அசம்ஷனை வச்சுட்டு இந்த ரோட்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரோட்ல வந்ததுக்கான ப்ராபபிலிட்டியை செக் பண்றோம். அதாவது ரோடு வழியா தான் கேன்டீனுக்கு போறோம், கேன்டீனுக்கு போறோங்கிறது கன்ஃபார்மா தெரியும். இதை வச்சு இதுக்கு முன்னாடி நம்ம சூஸ் பண்ண ரோடு, ஃபர்ஸ்ட் ரோடு இல்ல செகண்ட் ரோடு இல்ல தேர்ட் ரோடு, இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கறதுனால இது ரிவர்ஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ to put it in a more simple manner, info about posteriori event available. A priori ஈவெண்ட்டும் இருக்கு, போஸ்டீரியார் ஈவெண்ட்டும் இருக்கு. பட் போஸ்டீரியார் ஈவெண்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஏ priori ஈவெண்ட்டை பத்தி எதுவுமே தெரியல. அப்படி இருக்கும்போது we try to find out the probability that the A priori event must have happened given the posterior event has happened. ஸோ போஸ்டீரியர் ஈவெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஏ ப்ரையாரி ஈவெண்ட் தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை கெஸ் பண்ணும்போது எல்லாமே நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். அதாவது கேன்டீனுக்கு வந்துட்டோம், தேர்ட் ரூட்ல வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இல்லை ஃபிஃப்த் ரூட்ல வந்ததுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ரோடு வழியா தான் கேன்டீனுக்கு போறோம், இந்த பர்டிகுலர் ரூட்டை நம்ம சூஸ் பண்ணியிருந்தா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றது தான் பேஸ் தியரம். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலா வழியா நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலாவுமே நமக்கு ரெண்டு பார்ட்ல இருக்கு.
நியூமரேட்டர் தனியா, டினாமினேட்டர் தனியா. இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். டினாமினேட்டர்ல இருக்கிறது அந்த போஸ்டீரியாரி ஈவெண்ட் நடக்கிறதுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டி. போன வீடியோல நம்ம பார்த்தோம் இல்லையா, போஸ்டீரியாரி ஈவெண்ட் நடக்கிறதுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் போஸ்டீரியாரி ஈவெண்ட். அதான் எப்பவுமே டினாமினேட்டர்ல இருக்க போகுது. Total probability of posteriori event. This will be the denominator for the formula under Bayes theorem. அப்போ நியூமரேட்டர்ல என்ன சார் இருக்கும்? நியூமரேட்டர்ல ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வரப்போகுது. அதாவது கேன்டீனுக்கு வந்துட்டோம், அதுவும் நடக்குது. ஒரு பர்டிகுலர் ரூட், தேர்ட் ரூட்ல வந்திருக்கோம், அதுவும் நடக்குது. ஸோ நியூமரேட்டர்ல என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு ஈவெண்ட், போஸ்டீரியாரி ஈவெண்ட் given one particular a priori event. For example, it is the event denoted by a give intersection bi. a intersection bi multiplication rule படி சால்வ் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? p of a given bi into p of bi. அதுதான் நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டர்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் ரூல், டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் ரூல். டினாமினேட்டர்ங்கிறது டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் த போஸ்டீரியாரி ஈவெண்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுதுன்னா பேஸ் தியரம்ல இருக்கிற எந்த ப்ராப்ளமே நம்மளால சால்வ் பண்ண முடியும். தட் இஸ் த கான்செப்ட். ஸோ இதை இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, நியூமரேட்டர் இஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல். மல்டி ரூல் என்னன்னு லாஸ்ட் வீடியோல நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பார்த்துட்டோம். டினாமினேட்டர்ங்கிறது டோட்டல் ப்ராபபிலிட்டியும் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டும் பேஸ் பண்ணியிருக்கிறது தான் நம்மளுடைய பேஸ் தியரம். ஒரு மல்டிப்ளிகேஷன் ரூல், ஒரு டோட்டல் ப்ராபபிலிட்டி. Okay, we'll understand this using a problem. Problem the best way understand பண்ணிக்கிறதுக்கு. Let's go to this. Okay, consider an experiment where there are two bags. Bag 1 contains 2 white and 3 black. Bag 2 contains 3 white and 2 black balls. A bag is chosen at random and one ball is drawn. ஸோ நமக்கு இங்கே வந்து நமக்கு பெரிய க்ளூ கிடைக்குது. என்ன க்ளூ? ரெண்டு ஈவெண்ட் அடுத்தடுத்து நடக்குது. அதுல ஒன்று ஏ ப்ரையாரி, இன்னொன்று போஸ்டீரியாரி. So we can understand that it is either through total probability rule இல்லனா Bayes rule. ஏதாவது ஒன்று தான் வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? If the drawn ball is white in color, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அதாவது போஸ்டீரியாரி ஈவெண்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. Determine the probability that it was chosen from bag 2. ரிவர்ஸ்ல கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்கறதுனால இது பேஸ் தியரம். ஸோ இதுக்கு நம்ம கொஸ்டின்ல இருக்கிற டேட்டாவை முதல்ல எழுதிடலாம். பி ஆஃப் பி ஒன் வந்து ஹாஃப், ஏன்னா ரெண்டு பேக்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு பேக் சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஹாஃப். பி ஆஃப் பி டூ ஹாஃப். ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து ஒரு ஒயிட் பால் சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 2/5. இது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேக்ல 5 பால்ஸ் தான் இருக்கு, அதுல ரெண்டு தான் ஒயிட் பால். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து ஒரே ஒரு ஒயிட் பால் செலக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 2/5. அதே மாதிரி செகண்ட் பேக்ல இருந்து ஒரு ஒயிட் பால் சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 3/5. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கிறத இன்னொரு தடவை படிக்கலாம். The question talks about, let's read through the question again. If the ball drawn is white in color, determine the probability that it was drawn from bag 2. ஸோ நம்ம இதை டீட்டெயிலாக எழுதிக்கலாம். இன்ஃபர்மேஷன் என்ன? ஒயிட் பால் தான் தெரிஞ்சு போச்சு. செலக்ட் பண்ண பால் ஒயிட் பால் தெரிஞ்சு போச்சு. We're trying to find that it was chosen from bag 2. ஸோ இதை நம்ம சிம்பிள்ஸ்ல எழுதணும்னா P of B2 given W. ஏன்னா W நடந்து முடிஞ்சதுங்கிறதுனால அது given ஸ்லாஷ் அந்த பக்கம் வரும். நம்ம டிட்டர்மைன் பண்ண வேண்டியது அது B2ங்கிற பேக்ல இருந்து வந்ததுக்கான ப்ராபபிலிட்டி. அதனால B2 given W. ஓகே.
Now the theorem that we saw in the previous slide, அதோடைய ஃபார்முலாவை நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்னேன். சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் ஒயிட் பால் பீயிங் drawn, அதை இப்படியும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப், லாஸ்ட் ஸ்லைட்ல சொன்னோம் இல்லையா, டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் selecting a white ball. இதுதான் denominator. This is the denominator. அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கிறது ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன? Probability of bag 2 is chosen, bag 2 being chosen, and white ball being drawn. இதுதான் நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டருங்கிறது ஏன்னா நம்மளுடைய ஃபேவரபிள் அவுட்கம் என்ன? அது பேக் டூலேருந்து வர்றது தான் ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ அதனால ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் சோசன் ஃப்ரம் பேக் டூ, பேக் டூலேருந்து ஒயிட் பால் எடுக்கணும்னா முதல்ல பேக் டூவை செலக்ட் பண்ணணும். அதனால இட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பேக் டூவும் சூஸ் ஆகணும், பேக் டூலேருந்து ஒயிட் பாலும் சூஸ் ஆகணும். ஸோ பை டெஃபினிஷன் we look for the answer which is given by this. ஃபுல்லாக erase பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருந்து போட்டுறேன் so that you can easily understand. So we are look for this answer. என்ன ஆன்சர் பாருங்க? P of B2 intersection W by P of W and a total probability of white ball being selected. Multiplication rule படி அது என்ன? P of W given B2, ஏன்னா B2 தான் முதல்ல நடக்கும், அதனால W given B2 into P of B2 divided by total probability. ஏன்னா ஒயிட் பால் அப்படிங்கிறது சூஸ் பண்றதுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது டினாமினேட்டர்ல வந்து. ஸோ இது P of W given B1 into P of B1, இது டைரக்டா பை பேஸ் தியரம், பிளஸ் P of W given B2 into P of B2. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணிட்டோம். we just going to fill them up. இந்த ஃபார்முலால ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் பண்றோம். W given B2ங்கிறது 3/5, இது வந்து 1/2 divided by 3/5. W given B1 வந்து 2/5 இல்லையா, 2/5 into 1/2 plus again 3/5 into 1/2. கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப கிராம்டா இருந்தா தெரியாது. So that makes it 3/5 into half, 3/5 times half, கீழே 2/5 times half plus 3/5 times half. So numerator வந்து 3/10, அது obvious. Denominator வந்து 2/10 plus 3/10, அதாவது 5/10. So the total answer is 3/5. The required probability therefore is 3/5. The problem is over. இது இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் to get the hang of it. Similar problem, consider an experiment where there are 3 bags in the vaati. Bag 1 contains 2 white balls, 3 black balls and 2 red balls. Bag 2 la irukkiradhu 3 white balls, 2 black balls and 2 red balls. Bag 3 la irukkiradhu 1 white ball, 2 black balls and 4 red balls. A bag is chosen and 2 balls are drawn. In the vaati rented balls. If both balls are red in color, what is the chance that they came from bag 3? All right. இங்கேயும் அதே மாதிரி ஒரு பேர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் நடக்குது. ஒரு ஏ ப்ரையாரி, ஒரு போஸ்டீரியாரி, அப்படிதான் சால்வ் பண்ண போறோம் இந்த ப்ராப்ளத்தை. ஸோ ஏ ப்ரையாரின்னு வரும்போது ஏ ப்ரையாரி டினோட் பண்றது பேக்கோட செலெக்ஷன். பி ஆஃப் B1 is equal to P of B2 is equal to P of B3. மூணு ஆன்சருமே 1/3 தான்.
ஆல்ரைட். இப்போ ஆர் கிவன் B1 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா பேக் ஒன்ல இருந்து ரெட் பால் செலக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. பேக் ஒன்ல மொத்தம் 7 பால்ஸ் இருக்கு. 7 balls and 2 balls வந்து 21 ways choose பண்ணலாம். 7C2 is 21 and there are 2 red balls in bag 1. So bag 1ல 2C2 போடும்போது அது 1 ஆயிடுது. அது மாதிரி bag 2க்கு போடும்போது மறுபடியும் there are 7 balls in bag 2. Denominator அதே 21 தான். Numerator வந்து 2C2 அதுவும் 1/21. And in the last bag 3லயும் மறுபடியும் 7 balls இருக்கு. 7 balls இருந்து 2 balls choose பண்றது 7C2 அது மறுபடியும் 21. But there are 4 red balls in all. 4C2 ங்கிறது 6 ஆயிடுது. ஸோ கான்ஸ்டிடியூவன்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிட்டதுனால நம்ம ப்ராப்ளம்க்கு போயிடலாம். ப்ராப்ளம்ல கேட்கறது என்ன, எடுத்திருக்கிற பால் ரெட் பால்னு தெரிஞ்சு போயிடுது. அந்த ரெட் பால் பேக் 3ல இருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே கான்செப்ட் பேஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் இஃப் யூ வாண்ட் அனதர் அப்ரோச் ஆன் தி பேஸ் தியரம், நான் அதை ரீகால் பண்றேன். டினாமினேட்டர் அப்படிங்கிறது ஒரு டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஆல்வேஸ் நியூமரேட்டருங்கிறது ஒரு மல்டிப்ளிகேஷன் ரூல். இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சா போதும். நியூமரேட்டர் இஸ் அ multiplication rule. That's all we have. இது ரெண்டு தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்க போகுது. மல்டிப்ளிகேஷன் ரூல் எப்படி P ஆஃப் ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியும் ஒரு ஏ ப்ரையாரி ப்ராபபிலிட்டியும் வரதான் மல்டிப்ளிகேஷன் ரூல். டோட்டல் ப்ராபபிலிட்டி அந்த ரெட் பால் சூஸ் பண்றதுக்கான எல்லா காம்பினேஷன்ஸையும் ஆட் பண்றது. ஸோ டினாமினேட்டர்ல பாருங்க ஆஸ் யூஷுவல் இது பேஸ் தியரம் ஒரு டைரக்ட் ஃபார்முலா. டினாமினேட்டர்ல ஆர் கிவன் B1 இன்டு B1, அதாவது பேக் ஒன்ல இருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம கன்சிடர் பண்ணணும். பேக் ஒன்னை சூஸ் பண்றதுக்கு 1/3, பேக் ஒன்ல இருந்து ரெண்டு ரெட் பால்ஸ் சூஸ் பண்றதுக்கு 1/21. இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி பேக் டூவை சூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ரெண்டு ரெட் பால்ஸை செலக்ட் பண்ணலாம். பேக் டூவை சூஸ் பண்றதுக்கு 1/3, அங்கிருந்து ரெண்டு ரெட் பால் சூஸ் பண்றதுக்கு 1/21. ஆர் தேர்ட் பாசிபிலிட்டி என்ன, பேக் த்ரீயை சூஸ் பண்ணிடலாம், பேக் த்ரீல இருந்து ஒரு ரெட் பாலை செலக்ட் பண்ணிக்கலாம். பேக் த்ரீயை செலக்ட் பண்றதுக்கு 1/3, அந்த பேக் த்ரீல இருந்து ரெண்டு ரெட் பால்ஸை சூஸ் பண்றதுக்கு 6/21. ஸோ டினாமினேட்டர் வந்து the total probability of selecting a pair of red balls. Denominator என்ன இங்க நமக்கு total probability of selecting two red balls. Numerator என்ன, அந்த ரெட் பால் பேக் த்ரீல இருந்து வரணும்னா பேக் த்ரீயும் செலக்ட் ஆகணும், பேக் த்ரீல இருந்து ரெண்டு ரெட் பாலும் செலக்ட் ஆகணும். அப்போ மல்டிப்ளிகேஷன் ரூல் தான் ஒரே வழி. பேக் த்ரீக்கு 1/3, பேக் த்ரீல இருந்து ரெண்டு ரெட் பாலுக்கு 6/21. ஸோ 6/63ங்கிறது நியூமரேட்டர்ல இருக்கு, 8/63ங்கிறது டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸையும் டிவைட் பண்ணீங்கன்னா you get the answer as 6/8. 6/8 is nothing but 3/4. That simplifies the answer to this problem, which is at 3/4. This completes the base theorem question. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டுமே, இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ஸ் பால்ஸ் அதே செட்டப் இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த கொஸ்டினை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தருக்கு டியூபர் குளோசஸ் இருக்கிறத செஸ்ட் எக்ஸ்ரே மூலமா டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்கு. In the chest X-ray tests, it is found that the probability of detection when a person is infected by TB is 0.95. அதாவது யூஸ்வலா எக்ஸ்ரே டெஸ்ட்டை வச்சு ஒருத்தருக்கு டிபி இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த கொஸ்டின். ஸோ ஒருத்தருக்கு நிஜமாவே டிபி வந்து அவரை பாசிட்டிவ் அதாவது இன்ஃபெக்டட் அப்படின்னு டயக்னோஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 0.95. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. டிடெக்ஷன் when a person is infected, அந்த பர்சனுக்கு ஆக்சுவலி ஹேஸ் டிபி, அதை டிடெக்டும் கரெக்டா பண்ணிடுறாங்க, இதுக்கான ப்ராபபிலிட்டி 0.95.
நெக்ஸ்ட், அப்போ இதுக்கான காம்ப்ளிமெண்ட் நம்ம எழுதிடலாம் இல்லையா? இன்ஃபெக்ட் ஆகுறாங்க ஆனா கரெக்டா டிடெக்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் 0.95, அது 0.05. இது சிம்பிள் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The probability of diagnosing incorrectly as having TB is 0.02. அதாவது இன்ஃபெக்ட் ஆகாத பர்சனை இன்ஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கான ப்ராபபிலிட்டி 0.02 அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ அந்த பேஷண்ட் முதல்ல இன்ஃபெக்ட் ஆகல, பட் டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ்னு வருது, இதுக்கான ப்ராபபிலிட்டி 0.02. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன? இன்ஃபெக்ட் ஆகல, டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவா வரணும்னா அது ப்ராபபிலிட்டி 0.998. ஸோ கொஸ்டின்ல இருக்கிற முதல் ரெண்டு லைனோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட், இன் a certain city 0.1% of the population is suspected to be suffering from TB. அந்த சிட்டியில் இருக்கிற மொத்த பாப்புலேஷன்ல 0.1% டிபி இருக்கு அப்படிங்கிறது டேட்டா. ஸோ இந்த மூணு டேட்டா இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். பி ஆஃப் இன்ஃபெக்டட் வந்து 0.001, பி ஆஃப் நாட் இன்ஃபெக்டட் வந்து 0.999. ஆப்வியஸ் காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட்ஸ் தானே. ப்ராப்ளம் பாருங்க. If an adult is selected at random, ஒரு ரேண்டம் பர்சனை செலக்ட் பண்ணி அவனுக்கு டயக்னோஸ் பண்றாங்க. என்ன டயக்னோஸ் பண்றாங்க? டிபி இருக்குன்னு டயக்னோஸ் பண்றாங்க. இஸ் டயக்னோஸ்ட் as பாசிட்டிவ். அந்த பேஷண்ட்க்கு டயக்னோசிஸ் எப்படி இருக்கு? பாசிட்டிவ் டயக்னோசிஸ் இருக்கு. ஸோ அந்த பேஷண்ட் இஸ் இன்ஃபெக்டட். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி ஆக்சுவலி ஹேஸ் டிபி? டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அப்போ அந்த பர்சன் இன்ஃபெக்டடா இருந்தானா, இன்ஃபெக்டா இருந்துதான் பாசிட்டிவ்னு சொன்னீங்களா, இல்ல இன்ஃபெக்டா இல்லாம பாசிட்டிவ்னு சொன்னீங்களா? ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? இப்போ முதல் பாசிபிலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இதுல இருக்கிற ஏ ப்ரையாரி அண்ட் போஸ்டீரியாரி ஈவெண்ட்ஸ் என்ன? இதுல இருக்கிற ஏ ப்ரையாரி இன்ஃபெக்ட் ஆகுறது. ஏ ப்ரையாரி இஸ் இன்ஃபெக்ஷன். ஒன்னு இன்ஃபெக்ட் ஆகணும், இல்ல நாட் இன்ஃபெக்டட் ஆகணும். இன்ஃபெக்ஷன் ஸ்டேட்டஸ், அதுதான் ஏ ப்ரையாரி. போஸ்டீரியாரி என்ன? டிபி இருக்கிற மாதிரி சிம்டம் இருக்கிறவன் போய் டெஸ்ட் பண்ணுவான், அப்புறம்தான் டெஸ்ட் ரிசல்ட் வரும். இப்போ முதல்ல ஒன்னு இன்ஃபெக்ட் ஆயிருப்பான், இல்ல இன்ஃபெக்ட் ஆகாம இருந்திருப்பான், அது ஏ ப்ரையாரி. போஸ்டீரியாரி என்ன? ரிசல்ட் ஆஃப் த எக்ஸ்ரே டெஸ்ட். ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்ரே டெஸ்ட், செஸ்ட் எக்ஸ்ரேயோட ரிசல்ட், அதுதான் போஸ்டீரியாரி. ஸோ ப்ராப்ளம்ல என்ன இருக்கு பாருங்க. ஸோ முதல்ல நடக்க வேண்டியது இன்ஸ்பெக்ஷன், இது அந்த பர்சனுக்கு டிபியோட இன்ஃபெக்ஷன் இல்லை சிம்டம்ஸ் வர்றது. ரெண்டாவதா நடக்க வேண்டியது செஸ்ட் எக்ஸ்ரேல இருந்து கண்டுபிடிக்கிற ரிசல்ட். பட் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க? He is diagnosed as having TB on the basis of X-ray. இப்போ முதல்ல நமக்கு எதை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு? போஸ்டீரியாரி பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இதை ப்ரிசீட் பண்ற ஏப்ரையாரி ஈவெண்ட்டை பத்தின ப்ராப்ளம் இது. ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு ரிவர்ஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம். அதனால இதை பேஸ் தியரம்ல மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ரிவர்ஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்பவுமே பேஸ் தியரம்ல மட்டும்தான் முடியும். All right. So we'll go to the next page and finish the problem. So P of infected is 0.001, P of not infected 0.999. இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது இன்ஃபெக்டட், அதாவது டயக்னோஸ் பாசிட்டிவ், டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ் சொல்லிட்டாங்க, ஆக்சுவலி அந்த பேஷண்ட் இன்ஃபெக்டடா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ பை பேஸ் தியரம் இது நம்ம எப்படி எழுதலாம்? இட் இஸ் a fraction. அந்த ஃப்ராக்ஷன்ல டினாமினேட்டர்ல இருக்க போறது ஒரு டோட்டல் ப்ராபபிலிட்டி. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான கான்செப்ட் சொன்னேன். Total probability of what? Total probability of diagnosed, the patient being diagnosed as positive. ஏன்னா அதுதான் நடந்து போச்சு. Diagnosed as positive, இது denominator. இதுக்கான நியூமரேட்டர் என்ன? He is infected first. இன்ஃபெக்டட்ங்கிறது தான் நம்மளுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி. Total probability of being
total probability of being diagnosed as positive. இப்போ நியூமரேட்டர்ல என்ன வரும்? இது ஒரு கண்டிஷன், இது இன்டர்செக்ஷன் வரும் இல்லையா? he is infected and is diagnosed positive. ஸோ நியூமரேட்டர்ல இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்? diagnosed positive given infected multiplied by probability of infected. இது நியூமரேட்டர்ல இருக்க போகுது. டினாமினேட்டர்ல பாசிட்டிவா டயக்னோஸ் பண்ணதுக்கான டோட்டல் ப்ராபபிலிட்டி. That is quite simple. What is that? That is இந்த ஆன்சர் அப்படியே எழுத போறோம். பிளஸ் இதோடைய ஆப்போசிட் என்ன? probability of diagnosed positive but not infected into probability of not infected. All right. இப்போ இதுக்கான நம்பர்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி இருக்கு. இந்த நம்பர்ஸ் நம்ம ஜஸ்ட் ஃபிட் இன் மட்டும் பண்ண போறோம். How do you fit in the numbers? இந்த infected but positive வந்து 0.95. So we have the answer as 0.95 into probability of infected. அது வந்து 0.001. This is the numerator. Denominatorலையும் first term 0.95 into 0.001. Okay. Denominatorல இருக்கிற second term என்ன? Diagnosed as positive but not infected. Not infected but diagnosed positive வந்து 0.002. அது வந்து 0.002 multiplied by probability of not infected, அது வந்து 0.999. இந்த டெசிமல்ஸை நம்ம குவிக்காக மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளுடைய ஆன்சர் ரெடி. We'll just multiply these decimals very quickly. So numerator வந்து 0.00095 divided by in the fraction உடைய final total, I calculated that for you. That is 0.002948. இந்த ரெண்டு டெசிமல்ஸையும் ஒன்னோட ஒன்று டிவைட் பண்ணா நமக்கு வர்ற ஆன்சர் 0.322. ஸோ ஒரு 32% சான்ஸ் இருக்கு எதுக்கு? இந்த required probability attain ஆகிறதுக்கு 0.322. That solves the problem.